அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். என்னுடைய மகள், மூத்த மகள் சிம்போனிஸ்ரீ எங்கள் பரம்பரையிலே, எங்கள் சொந்த பந்தத்திலே முதல் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். வாழ்க்கை எதிர்பாராத இந்த மயக்க நிலை ஏற்பட்டோன்னே இதை சாப்பிடாம தான் மயங்கி வந்துட்டான்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்கி கொடுங்க சரியான்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட தெரியாத அளவுக்கு தடுமாறவும் நான் பயந்து போயிட்டு நான் நேராக போனேன். இந்த மாதிரி ஸ்கேனருக்கு பார்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி மூளையில் ரத்த கசிவு இருக்குன்னு சொன்னோடனே என்னால் நான் இடிஞ்சு போயிட்டேன். எனக்கு உலகமே இருந்து போச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நான் மறுபடியும் சொன்னேன், சார் ஸ்கேன் மறுபடியும் எடுத்து பாருங்கள் அப்படி கூட சொன்னேன் நான் டாக்டர். இல்லைப்பா அப்படி சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அழுதுட்டு வந்தாங்க. உண்மையிலே என் மகளை காப்பாற்றிய அனைத்து மருத்துவர்களும் என்னோட குலதெய்வமாக பார்க்குறேன். சிஸ்டர்ஸ் எல்லோருமே என்னோட குலதெய்வம். இப்போ வரைக்குமே எங்களுக்கு திக்கு இருந்தது. இந்த மருத்துவர்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது. உண்மையே ஐயா கலைஞர் நூற்றாண்டு இந்த மருத்துவ சிறப்பு உயர் மருத்துவமனை மூலமாக எங்களுக்கு கிடைச்ச அந்த மருத்துவம் எப்படி சொல்கிறேன்னா இவ்வளோ ஒரு மதிப்புள்ள ஒரு விஷயம். எங்கள் குடும்பமே, எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, என் சிம்பனி கூட படிக்கக்கூடிய சக தோழிகள், தோழர்கள், எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே மருத்துவர் ஐயாவுக்கும் சிறப்பாக சேவை செய்த சிஸ்டர்ஸ் செவிலியர்களுக்கும் அவங்களுடைய பொறுப்பாதங்களுக்கு எங்களுடைய நன்றியை செலுத்துகிறோம்.